என்னோட பேர் வந்து கம்பீரா, அப்பா வச்ச பேரு. ஸோ என்லைட்மெண்ட் பற்றி எனக்கு பேச தெரியல. அப்பா முன்னாடி பேசும்போது எப்பவுமே ரொம்ப எமோஷனல் ஆயிடும் எனக்கு. என்னால் வார்த்தைகள் சரியா கோர்க்க தெரியாது. அது இங்கே மட்டும்தான். வெளியில் பயங்கர பேசுவேன், எல்லா ஸ்டேஜ்லையும் பேசுவேன். ஒரு ஆடியன்ஸ் இந்த மாதிரி பேச முடியும், எல்லா திறமைகளும் இருக்கு. பட் இங்கே மட்டும் தான் நம்ம கொஞ்சம் உதவி வாங்குவோம். இருந்தாலும் ட்ரை டு அச்சீவ். நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்லைட்மெண்ட்டுங்கிறத தூக்கி பக்கத்தில் வச்சுட்டு அதை வந்து ஒரு கடவுள் தன்மையை வச்சுக்கலாம். அதை வந்து எப்படி அது என்ன டிஸ்கிரைப் பண்ணுங்க, அதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம்னா, அது வந்து பிளான் போட வந்து ஒரு எப்படி பில்டிங் கட்டுறது, எப்படி செவ்வாய்க்கு ராக்கெட் அனுப்புறது, அந்த மாதிரி இது கிடையாது. அதெல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். நீங்கள் வந்து ஈரான் வந்து அமெரிக்காவை போட்டு தும்சம் பண்ணிட்டு இருக்கு. அவங்களுக்கு 20 வருஷம் ஸ்ட்ராட்டஜி பண்ணியிருக்காங்க, எல்லா நுட்பமான விஷயங்கள் எல்லாம் பண்ணி தூள் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கூட பண்ண முடியும், எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எப்படின்னு பிளான் பண்ண முடியும், இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் இந்த கடவுள் தன்மைங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அது எப்படின்னா, நீங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க எப்படி சுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சுவாசிக்க சொல்லிக் கொடுக்க முடியுமா இருக்காது. அது ஒரு சாதாரணமான விஷயம், எப்பவுமே இருக்கிறது. ஸோ அதை வந்து யாருக்கும் டீச் பண்ண முடியாது, நமக்கு இயல்பாகவே இருக்கு. அதை பார்த்து புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு 2 விஷயம் சொல்லணும், 2 உண்மையான ஸ்டோரி. அம்மா கிட்ட மத்தியானம் சொன்னேன். ஒரு விஷயம் வந்து நான் வந்து இங்கே மெடிடேஷன் ஓசோ புக் படிச்சுட்டு மெடிடேஷனுக்காக வந்தேன். அப்பா கிட்ட வந்து என்னோட ஜாதகத்தில் கண்டிப்பாக நீ சன்னியாசியை போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு ஜோசியர் சொன்னாங்க, நான் வந்து உங்களை தென்காசி கூப்பிட்டு போகிறேன், அங்கே வந்துட்டு சன்னியாசி வாங்குற மாதிரி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே கோயில் சுற்றிட்டு வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணின்னு சொன்னாங்க. எனக்கு இஷ்டம் இல்லை, நம்ம அப்படியே சன்னியாசியாக போகிறதா போவோம், என்ன அவர் என்ன சும்மா சம்பிரதாயத்துக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இங்கே வந்து சன்னியாசி கொடுக்கும்போது இங்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. எல்லாரும் ஒரு அன்பாக ஷேர் பண்ணும்போது நான் சன்னியாசம் வாங்கிட்டேன். சன்னியாசம் வாங்கிட்டுங்க, அதாவது அந்த சம்பிரதாயத்தை எப்படியோ கணிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு புத்தியில் பண்ணாலும் அதுக்கப்புறம் என்னோட லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. ஓசோ இல்லாமல் நான் இல்லை, அந்த மாதிரி ஓசோ நானும் வேற இல்லை, அந்த மாதிரி லைஃப் ஃபுல்லாமே ஓசோ பண்ணிட்டாங்க. அது வந்து அது மாஸ்டர்ஸ் உதவிக்கார என்னன்னா, நிறைய கற்றுக்குங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்குவேன். அதாவது மேனேஜ்மெண்ட் பற்றி, பிஸ்னஸ் பற்றி, ஃபினான்ஸ் பற்றி, வேர்ல்டு பொலிட்டிக்ஸ் பற்றி, லீடர்ஸ் பற்றி, அது இது இன்னும் என்ன எல்லாத்தையும் கற்றுக்குது. ஏன்னா புக்ஸ் வந்து ஒரு டைம் கோயம்புத்தூர்ல புக் ஃபெஸ்டிவல் வந்து 15,000 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 2 பேக் அப்படி வாங்க. அது போக ஆன்லைனில் வாங்குவேன், அது போக வெபினார்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, அது போக உடுமி அங்கே இங்கெல்லாம் என்னென்ன கோர்ஸ் இருக்கோ எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பாங்க. ஓசோ எப்போ எனக்குள்ள வந்தாரோ அதை அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சனும். லாஸ்ட் டைம் நான் பாப்பாவோட நான் ஒடிசால அந்த இதுக்கு போயிருந்தேன், ஒரு புக்கு வாங்கலைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ராமகிருஷ்ணன் அவர் ஃபேமஸ் ரைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவரோட ஒன்றா சேர்ந்து போய் ஃபோட்டோ எடுத்துருக்கேன், ஒரு புக்கு கூட வாங்கலை. அதுதான் எனக்கு சந்தோஷம். எல்லாம் ஒன்றுதான், 0 வச்சுட்டாரு. எதையும் புதுசாக கற்றுக்கிறது இல்லை, 100% கற்றுக்கிறது இல்லை. மீன்ஸ் தேவையில்லை, தேவையில்லாமல் எல்லாத்தையும் போட்ட வேணாம். அவரு செங்கல்லா செதுக்கிட்டாரு. இப்போ வந்து ஒரு திருச்சி நெஞ்சிட்டாரு. அங்க வந்து பில்டிங் கட்டி கோட்டை கட்டி எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு ஆனா பண்ணிட்டாரு. இதுதான் ரியாலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் விட நான் வந்து என்னோட வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன். ஒரு மாதிரி இதுதான் என் லைஃப் அப்படிங்கிறத நான் அனுபவிச்சதுனால எனக்கு என்ன சொல்றதுங்க, ஒவ்வொரு மூமெண்ட்டும் அது ரொம்ப அவ்வளோ ஹாப்பியா இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி வந்து நான் சொல்லணும்னா, சாஸ்திரத்துக்கும் இதுக்கு பின்னாடி அப்பாவுக்கும் அதுக்கு எந்த அளவுக்கு நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முன்னாடி நிஜமாவே ரொம்ப நன்றிப்பா, எப்படி வார்த்தைகளை சொல்றதுன்னு தெரியல. லாஸ்ட் டைம் வந்து அப்பாவுக்கு ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த மாதிரி நான் கூட எவ்வளோ தூரம் பயணிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பயணிக்கணும், கூட இருக்கணும். அது போல அப்பாவுக்கு யார் யார் ஒருத்தர் இருந்தாங்க, அம்மா நிர்தோஷனா, இது சாஸ்திரத்துக்கு வந்து நேரடியா அக்கா மாதிரி அண்ணா மாதிரி நேரடியா மறைமுகமா யார் யாருக்கு எப்படி ஹெல்ப் பண்ணீங்களோ அவங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றது தெரியல. நன்றிங்கிற ஒரு வார்த்தை சாதாரணமானதா போயிடக்கூடாது. அது ரொம்ப கிராட்டிடியூட்டா நான் ஃபீல் பண்ணி சொல்றேன். நான் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நன்றி. அப்புறம் ஓசோவோட மெசேஜ் தான், அதாவது 3 விஷயம் தாங்க. லவ், நல்லா சிரிங்க, லவ் அண்ட் லிவ்.